கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரர்களின் காலை தியான வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 வருஷத்தை நம் தேவன் நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு சங்கீதம் 19:1-2 வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வேத புஸ்தகத்தில் நாம் முன்னோர்கள், தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நாமளும் அந்த பாக்கியத்தை அடைந்தவர்கள் தான். இருந்தாலும் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள்ள பாக்கியத்தை பெற நாம் எடுக்க வேண்டிய முயற்சி இருக்கிறது. இந்த சங்கீதம் 19:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருந்து அவருடைய சாட்சியை உத்தமத்தோடு உண்மையோடு பரிசுத்தத்தோடு அவரை தேடும் பொழுது இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெறக்கூடியவங்களாக இருக்கிறோம். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சி, அவருடைய பிரமாணம், அவருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு சாட்சியாக நாம் நடக்க வேண்டும். முழு இருதயத்தோடு நம்ம தேட வேண்டும். நம்மளை பார்க்கிறவர்கள் நம்மளுடைய சாட்சி எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மற்றவர்கள் நம்மளை அப்படிப்பட்ட சாட்சியை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அவர் சொன்ன கட்டளைகளை நம்ம கை கொண்டு அவருக்கு சாட்சியாக உண்மையாக நேர்மையாக நம்ம வாழ வேண்டும். அது எப்படி முழு இருதயத்தோடு நம்ம தேட வேண்டும். நம்ம சுயநலத்துக்கு நம்ம தேடாதபடி, நம்ம விருப்பத்துக்கு எப்போ நேரம் கிடைக்கோ அப்போ தேடாதபடி ஆண்டவரை எப்பொழுதுமே முழு இருதயத்தோடு தேடக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அதை ஆண்டவர் நம்மளை அப்படியாக விருப்பப்படுகிறார். முழு இருதயத்தோட தேட வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இப்படி தேடும் பொழுது, ஆண்டவருக்கு உண்மையாக வாழும் பொழுது இப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 1 வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாசிக்கிறதுல பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோம். நாமளே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய செயல் எப்படி இருக்கிறதுங்கிறத நாம் பரிசோதனை பண்ணிக்கொள்ள வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை பிரியமாக இருக்கணும். நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய விருப்பம் இன்னைக்கு எதில் இருக்கிறதுங்கிறத நாம் பரிசோதனை பண்ண வேண்டும். ஆண்டவருடைய வேதத்தில் நம்ம பிரியமாக இருக்கிறோமா, மற்ற காரியங்களை நம்ம பிரியமாக இருக்கிறோமா, எதில் நம்ம உண்மையுள்ளவங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாமளே பரிசோதனை பண்ணிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருக்கணும். இரவும் பகல் அவருடைய வேதத்தை வாசித்து தியானிக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம பாக்கியத்தை பெறக்கூடியவங்களாக இருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. நம்ம இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 65:11 வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த 2025 வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனாக இருக்கிறார். இந்த 2025 மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் தேவன் நமக்கு நன்மையினால் முடிசூட்டுக்கூட தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் அதற்கு சாட்சியாக இருக்கிறோமா? அந்த முடிசூற்ற அளவுக்கு
ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்ம வாழுகிறோமா? இன்றைக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த வருஷத்தில் நினச்சது நடக்கலை அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அது நம்மளுடைய தவறு. தேவன் சொன்ன கட்டளைகளை, தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்ம கேட்டு நடக்கிறோமா, அவருக்கு பிரியமாக வாழ்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த ஜனவரியில் இந்த 2025 வருஷத்தில் மாதத்தில் ஜனவரியில் நிறைய பேர் தீர்மானம் எடுப்போம். இந்த வருஷத்தில் நம்ம இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம விருப்பமுள்ளவங்களாக நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆனால் அந்த தீர்மானத்தில் நம்ம இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாக இருக்கிறோமா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, அப்படி நடக்கும் பொழுது வருஷத்தை நன்மையினால் நமக்கு முடிசூட்டுகிறார். அவர் நன்மையும் கிருபையும் வருஷத்தில் நமக்கு நன்மையும் கிருபையும் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படியாக இந்த வருஷத்தில் நம்ம எடுக்கிற முடிவு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் வாழ வேண்டும். ஒருத்தரையாவது சத்தியத்தில் வழி நடத்தணும், சுவிசேஷம் சொல்லணும், அவங்கள சர்ச்சுக்கு கொண்டு வரணும், அவங்கள சத்தியத்தில் வழி நடக்கணுங்கிற அந்த தீர்மானம் நம்ம எடுப்போம். இந்த வேத புஸ்தகத்தை நம்ம வாசித்து தியானிக்கணும், இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும், மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி இந்த வருஷத்தில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை நம்ம தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவன் நன்மையினால் நமக்கு முடிசூட்டக்கூடிய தேவனாக இருக்கிறார். இப்படி நாம் செய்வோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.